சீரியல் எடுக்கும் டைரக்டருக்கு என்னுடைய எதிர்ப்பு நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா சிங்கப்பெண்ணுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பொண்ணு ஆண்களுக்கு நிகராக தொழிலில் போட்டு ஒரு நல்ல குடும்பத்தை நிர்வகித்து ஒரு குடும்பத்துடைய சுக துக்கங்களை பகிர்ந்து அந்த சுக துக்கங்கள்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து தன்னுடைய தொழிலையும் ஜெயிச்சு ஒரு அரசு ஊழியராக இருந்தால் தனக்கு வரக்கூடிய தடைகளெல்லாம் தாண்டி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மனிதர் மற்றவங்க குறிப்பாக ஆண்கள் கொடுக்கக்கூடிய தடைகளை தாண்டி நல்லபடியாக வாழ்கிறது தான் சிங்கப்பெண்ணு. ஒருவனால் கெடுக்கப்பட்டு அந்த குழந்தையை சுமந்துக்கிட்டு அதை அந்த குழந்தை யார் கொடுத்தா அதை கெடுக்கப்பட்டவங்க யாருன்னு தெரியாமல் அதை ரகசியமாக வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது சிங்கப்பெண்ணு சீரியலுங்கிறது ஒத்தே வராது. அது விதியுமே தப்பான படம் தான். விதியுமே ஒருத்தைய காதலிச்சு அவளை கர்ப்பமாக்கிட்டு தப்பிச்சுட்டு அவள் கோர்ட்டில் தன்னுடைய மானத்தை இழந்து, அதாவது மனிதர்களால் கொச்சப்படுத்தப்பட்டு கேள்விகள் கேட்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற நியாயத்துக்கு அர்த்தம் இல்லை. ஆனால் விதிங்கிற படத்தை விட்டுருவோம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த கதை தேவையில்லாதது. எதிர்நீச்சலையாவது ஒரு வகையில் ஏற்றுக்கலாம், ஆனால் சிங்கப்பெண்ணை ஏற்றுக்கவே முடியாது. நன்றி, வணக்கம்.